இன்றைக்கி என்னோடய வெயிட்டு 52 கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே, நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட்டு குறையும். அதனால் மார்னிங் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணி வச்சு அதில் பட்டை, சோம்பு, வெந்தயம் 3மே போட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் 1 டம்ளர் வர அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லியும் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து தொப்பை வந்து குறையிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். இன்ச்சஸ் வந்து குறையுது. என்னோடய பழைய ட்ரெஸ்லாம் வந்து பத்துது. ஸோ இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதை வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டேன். மார்னிங் 8:30க்கெலாம் பசங்களுக்கு ஊட்டுறனால அதே டைமில் நானும் எனக்கு தேவையான ஃபுட்டும் எடுத்துப்பேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ஃபுட் எதுவுமே செய்ய முடியல. அதனால நான் வந்து ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரிப்ரேஷன் நான் பண்ணியிருந்தேன். என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி லாஸ்ட் டே. நாளை காலையில் நான் ரிசல்ட்டை பார்த்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் 11 o'clock. மார்னிங் வந்து கார்னு, ஸ்வீட் பொட்டேட்டோ, ப்ரெட் எடுத்திருந்தேன். ஸோ 2 ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock போல் கம்மங்கூழ் குடித்தேன். எனக்கு ரொம்ப நாளாக கம்மங்கூழ் குடிக்கணும்னு கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. ஹலோ மக்களே, இப்போ வந்து மத்தியானம் லஞ்ச் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா மணி 2 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து வர வழியில் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தேன். இப்போ வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். என்னோட டயட்டு முடியுது, யூடியூப்க்கு தான் முடியுது, எனக்கு முடியலை. ஓகேவா? ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரைஸ் சாப்பிட வேணும்னு நினச்சேன், எதுவுமே செய்ய முடியல என்னால். அதனால் இந்த கொஞ்சமாக காப்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னன்னு தெரில, இந்த கத்திரிக்காய் கூட்டு வச்சாலே ரசம் வச்சிட்றேன். இந்த ப்ரொக்கலி அண்ட் கத்திரிக்காய் போட்ட கூட்டு இது எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாமே எனக்கு தான், இது எல்லாமே எனக்கு தான், எனக்கு மட்டும். அண்ட் மெயின் டிஷ் வந்து ரசம். மூஞ்சை மட்டும் காட்டிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. இருங்க, ரசம் ஊற்றிட்டு காட்டுறேன். ஓகே, நினச்சது ஒன்றும் நடந்தது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ரசம் வச்சு செம்மையாக இருக்குல்ல, பிளேட் சாப்பிட்லாம். ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டேன். தெரியுமா, இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வச்சு டிஃபன் கட்டி கொடுத்துருக்கேன். எப்படியாவது கெவின் லெவின் வச்சுட்டு தான் வருவானுங்க, சாப்பிட மாட்டாங்க. குளிச்சுட்டு அதே பனியனை போட்டு வரேன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் நான் போட்டுட்டு கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் நான் இந்த எடிட்டிங் வேலை எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து என்ன குடிக்கிறேனோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவேன். ஒரு 5 minutes கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப நான் வந்து வ்ளாக் எடுக்கிறேன். 15th டே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னால் எது சமைக்க முடிஞ்சதோ அதை மட்டும் சமைச்சு ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து ஃபுல் ஹாட் வாட்டர், அப்புறம் வந்து மெயினாக டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா மார்னிங் நான் வெயிட் செக் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் என்ன வெயிட் வருதோ அதுதான் ரிசல்ட்டு. ஸோ ஃபுல் டே 15 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்றத நாளைக்கு நான் வந்து 11 மணிக்கெலாம் வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ அதான் ஃபைனல் வீடியோ. இந்த 54லேருந்து என்ன கேஜிக்கு வந்தேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு என்னோடய டயட் பிளான் அண்ட் வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பியாக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் 15 days-ஐ. இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த 15 days-உம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணவங்க எனக்கு வந்து ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க.
ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காத்துட்ருக்கு. அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.